கர்த்தருடைய ஸ்தோத்திரம். காலையில் வந்தவர்களுக்கும் இப்போது வந்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் ஸ்தோத்திரத்தையும் ஸ்துதியையும் ஏறெடுக்கிறேன். இந்த வேளையில எங்களுடைய காலையில பகிர்ந்து கொண்டது போல எஸ்தர் மறைக்கப்பட்டதான இடத்திலிருந்து வெளியரங்கமாய் கொண்டு வரப்பட்டதான ஒரு பெண்ணாய் காணப்பட்டாள், ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள் என்று நாம் காலையிலே அவளுடைய அந்தரங்கத்தை குறித்து நான் காலையிலே பேசினேன். காலையில வந்தவர்களுக்கு பாஸ்டர் சொன்னது போல என்ன அடித்து காயப்படுத்தி காயத்துக்கு மருந்தும் போட்டு அனுப்புறேன். அப்படிதானே? கொஞ்சம் கடினமா இருந்திருக்கும், பரவாயில்ல, அடிச்சாலும் காயம் கட்டவும் செய்தன. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போது தொடர்ந்து அந்த எஸ்தரை ஆண்டவர் ரகசியமான காரியங்களை அவளை கொண்டு செய்தார். அதை குறித்து நான் இன்று உங்களோடு பேச போகிறேன். ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர் நம் தேவனாகிய ஆண்டவர். அதை குறித்து உங்களிடத்தில் பேச போகிறேன். ரகசியத்தை எப்படி பேசுவார், யாம் பேசுவார், எப்படி பேசுவார் என்று நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஆவலா இருக்கா? காலையில கேட்ட செய்தியில வெளிப்படுத்தினா அந்த ரகசியத்தை யாம் மறைச்சு வச்சிருக்கிறாருன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த வேளையில. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். கண்களை மூடுவோம், செபிப்போம். இந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நாங்கள் ரகசியத்தை கேட்டு ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ரகசியத்தையும் வெளியே கொண்டு வாருங்கப்பா. உங்களுடைய சமூகத்துல இதை உள்ளே இருந்து கேட்கிறவங்களும் வெளியே ஆண்டவரை கேட்டுக் கொண்டிருந்த ஒளி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வீடுகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் செபிக்கிறேன். இந்த ரகசியத்தை கேட்கும் போது வியாதியஸ்தர்கள் வீடுகளில் இருக்கிறவங்க சுகம் பெற்று ஆமென் அடுத்து சாட்சி சொல்லணும் வந்து ஆமென் உங்களுடைய ரகசியத்தை கேட்டு என் ஆண்டவரை குணப்படுத்தினார் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும். தேவ மகிமை இந்த இடத்தில் வெளிப்படும்படி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆமா, 1 கொரிந்தியர் 2:7 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலனுக்கு என்ன செய்தார்? என் தேவனாகி கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதுதான் கொரிந்து சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் அதை வெளியரங்கமா என்ன செய்கிறான்? இப்படி மறைக்கப்பட்ட ரகசியத்தை அவர் எனக்கு காட்டினா நீங்க சபையாராகிய நீங்க என்ன செய்யணும்? இந்த ரகசியத்தை குறித்து அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தார். இன்று தேவனாகி கர்த்தர் நமக்கும் அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்க போறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மறைக்கப்பட்டது என்னது? சங்கீதம் 78:2. அவர் பூர்வ காலத்துல மறைபொருட்களை என்ன செய்யலையா? வெளிப்படுத்தவில்லை. ஆனா தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த ரகசியத்தை என்ன செய்தார்? வெளிப்படுத்தி தந்தார். அந்த ரகசியம் என்னன்னு தெரியணும்ல? வாசிக்கலாம்.
சங்கீதம் 78:2. வெளிப்படுத்துவேன், அறிந்தும் தெரிவித்தாங்க பிள்ளைகளுக்கு. என்ன அந்த ரகசியத்தை இயேசு உலகத்துக்கு வர்றாரு, இயேசு கிறிஸ்துவ நமக்கா மரிக்க போறாரு என்கிற ரகசியத்தை பூர்வ காலத்திலேயே என்ன செய்திருந்தேன் எழுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருந்துதான். அந்த ரகசியத்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். இந்த உலகத்துக்கு ஒரு இரட்சகர் வரப்போகிறார். அந்த ரகசியம் பூர்வ காலத்துல என்ன செய்திருந்தது? அவர் பூர்வ காலத்துல என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ரகசியமா என்ன செய்திருந்தாரு? மறைத்து வைத்திருந்தார். எத்தனை ஆண்டு காலம் அவர் பூர்வ காலம் என்று சொல்லும்போது, அவர் இந்த உலகத்தை படைக்கும் போதே இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்தாராம். ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லியிருக்கு, அந்த ரகசியத்தை நான் உனக்கு இப்போது என்ன செய்கிறேன்? வெளிப்படுத்துகிறேன். நமக்கு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னையே பூர்வ காலங்களிலே இயேசு பிறப்பார், இப்படி ஒரு இரட்சகர் பிறப்பார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போது அவர் எங்க இருந்தார்? பூர்வ காலத்துல நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனா அது என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? பூர்வ காலத்துல அவர் எங்க இருந்தார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:8 பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல அவரை மறைச்சு வச்சு என்ன செய்தார் தெரியுமா? பூர்வ காலங்களில அதை எல்லாருக்கும் என்ன செய்யல? வெளிப்படுத்தல. ஏன் வெளிப்படுத்தல தெரியுமா? அப்படி ஒரு இரட்சகர் இருக்கிறாருன்னா அந்த காலத்திலேயே கொண்டு வரலாம் இல்ல. ஆனா ஏன் கொண்டு வரல தெரியுமா? அவர் புதிய பாவங்கள் பழைய ஏற்பாட்டுல பெருகினதுனால, அழிவுகள் வந்ததினால அவர் என்ன செய்தார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் அந்த காரியங்களை என்ன செய்தார்? இயேசுவை குறித்த ரகசியங்களை பரிசுத்தவான்களாகிய ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய மறைபொருட்களை ஆண்டவர் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஜெபம் நம்மகிட்ட இருக்கா? நம்ம சபையில வருகிறோம், ஜெபிக்கிறோம், போகிறோம். நம்முடைய ஜெபத்துல தான் அந்த ரகசியங்களை நமக்கு என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் முகாந்திரம் தான் இந்த உலகத்துக்கு என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார். நீங்க எந்த புஸ்தகத்தில் பாருங்க, முதல்லயே ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்துல தான் இயேசு வருவார். ஆனா சங்கீதத்துல சொல்லி இருக்கு இயேசு வருவான்னு சொல்லல பாருங்க. ஆனா அவருடைய 22வது அதிகாரத்துல பார்க்கும்போது சங்கீதம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் படப்போடு போகிற அந்த பாடை குறித்து என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஆமா, நமக்கு அவருடைய ரகசியத்தை நாம் அறிய வேண்டியதில்லை. ஆனா பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டியதாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. தூக்கம் வாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும்தான் தூக்கம் வருது இல்லையா? ஏமாந்து போய் இருக்கிறோம். எத்தனை பாஸ்டர்மார் சொல்லி நாங்க கவனமா இருக்க மாட்டோமா? அப்படி சொல்றீங்கன்னா நல்ல கவனமா இருக்கிறேன். உங்க விசுவாசிகள் தங்கமான விசுவாசிகள். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சிரிச்ச முகத்தோட இப்ப தேவ சுமத்திரங்கிறதான ஒரு ஹல்லேலூயா, அந்த பிரகாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் உங்களுடைய வாயிலிருந்து வரும்போதுதான் தேவாவியானவர் உங்களுக்கு உங்க ரகசியத்தை வெளிப்படுத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
அப்ப பூர்வ காலத்திலேயே அவர் வெளிப்படுத்தி இருந்தார். பிரசங்கியில பாருங்க 12:14 அதுதான் சொல்ல இருக்கு. ஹல்லேலூயா. சீக்கிரம். அப்ப அங்கே என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? அவருடைய அந்தரங்கமான காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில தோசனம் வாசிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு கிரியைகளும் காரியங்களும் நமக்கு அது இப்ப பழைய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு அது தெரியாம இருந்து, ஆனா புதிய ஏற்பாடு கால விசுவாசிகளுக்கு அது எப்படி இருக்கு? அந்த பாயிண்ட் முதல்ல ஒவ்வொரு கிரியைகளும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியமும் ஆமென் நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் என்ன செய்வாரு? இந்த ரகசியம் தான் சொல்லிக் கொடுக்க போறாரு. வந்து நன்மையான காரியமானாலும் சரி, தீமையான காரியமானாலும் சரி, அது என்ன செய்வாராம்? அவருடைய நியாய தீர்ப்புல இந்த காரியங்கள் நம்ம செய்யறோம் இல்ல, கிரியான காரியங்கள் அது நியாய தீர்ப்புல வருமா? அதான் வசனம் சொல்லுது பாருங்க. அவனவன் செய்கிற கிரியைக்கு ஏற்ற பிரதிபலன் அவர் வரும்போது நியாயாசனத்துல அதை அவனவனுக்கு அதனுடைய நியாய தீர்ப்பை கொடுப்பாரு. அப்ப நீங்க இந்த உலகத்துல செய்யறவங்க எந்த காரியமானாலும் சரி, அது இப்ப வந்து நம்ம நினைப்போம், நம்ம செய்யறது யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதை பார்த்து கொண்டிருக்க அவருடைய கண்கள் உலகம் முழுவதும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல பாருங்க, நம்முடைய ரெண்டு பக்கத்துலயோ தூதுகள் இருக்கிறாங்களா. நம்ம செய்யற காரியங்களை என்ன செய்வாங்க தெரியுமா? ஒருவர் ஒரு காரியத்தை கொண்டு போயிட்டே இருப்பாங்களா, மறு காரியத்தை இவங்க எப்ப செய்வாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டே இன்னொரு தூதன் இருப்பானா. அப்போது அவர் வாரதுக்குள்ள இந்த தூதன் என்ன செய்வான்? இன்னொரு காரியத்தை கொண்டு போவான். அப்ப நம்ம நன்மை செஞ்சா அதற்கேற்ற பிரதிபலன் நியாயாசனத்துல நியாயம் தீர்க்கும் போது நமக்கு கிடைக்குமா? இதுதான் ரகசியம். அப்ப இந்த ரகசியத்தை நாம் தெரியாமல் வாழ்ந்தால் அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டியது வரும். நம்ம சொல்லுவோம், நாங்க பல்லவத்துக்கு போகலாம் என்ன ஆசைப்படுகிறோம், ஆனா எங்களால முடியல. ஆனா உங்க கிரியை வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களை நியாய தீர்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போய் தளர்ந்து போய், நான் ஒரு கதை சொல்ல பாருங்க. ஒரு சகோதரன் என்ன செய்தார் தெரியுமா? அவர் வேலைக்கு போய் களைச்சு போய் முதுகு வலியோட வந்து என்ன செய்வார் தெரியுமா? ஒவ்வொரு சகோதரன் அப்படிதான் இல்லையா? அப்ப வந்து அப்படியே சாரி உட்கார்ந்து இருப்பாராம். உட்கார்ந்து இருந்தார். ஆனா ஆவிக்குரிய சகோதரன்மார் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆர்வத்தோடு அந்த வசனத்தை கேட்டு வழி தெரியாது பாருங்க, அத ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்களாம். எப்படி நமக்கு ஏற்ற வசனம் கிடைக்குமா? இந்த காத்தை கற்ற மருந்து நமக்கு கிடைக்குமா? அது ஆவிக்குரியவங்களுக்கு. ஆவிக்கு இல்லாதவங்க வந்திருந்தேன்னா இந்த சபையில வந்து வசனம் பேசும்போது தூங்குவாங்க பாருங்க. அவங்களுக்கு வீட்டுல தூக்கம் கிடையாது. ஏன் தெரியுமா? வீட்டுல போனா ஒரு சமாதானம் இல்லை. அப்படிப்பட்டவங்க தூங்குவாங்க. உடனே கேக்குறீங்களா, இது எதுக்கு சொல்லுவீங்கன்னு? சகோதரமாருக்கு சொன்னேன், அவங்க தூங்காத இருக்கணும்ல, அதுக்கு சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. சகோதரமார சொன்னோன்னா அவங்க முகங்களை பாருங்க, திரும்பி அவருடைய சிரிப்புகளை பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க 1-2 பேர் வந்தாலும் ஆண்டுடைய சமூகத்துல வெளிப்போட இருந்து கேட்கிறேன். அதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அப்ப அந்த பூர்வ காலத்துல நம்ம அதை விடக்கூடாது. அந்த ரகசியத்தை விட்டுறாதீங்க. அந்த ரகசியம் என்னன்னு கடைசியில வரும் பாருங்க. அப்போதுதான் நமக்கு அந்த ரகசியத்தை பற்றி தெரியும். அப்ப அவன் ஒவ்வொரு கிரியைகளுக்கு ஏற்றது என்ன செய்வான்? நியாயாசனத்துல அதை கர்த்தர் தருவான். இதுதான் ரகசியம். அடுத்து
லூக்கா 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. ஆமென். கேளுங்க. நம்ம செய்கிற பாவங்க, குற்றங்க, குறைகளை வெளியரங்கமாகாத உண்டா இல்லையா? நீங்க கேக்குறீங்களா? நம்ம குடும்பத்துல நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? வந்து நம்ம நினைப்போம். இப்போ பொதுவா சொல்றேன், ஒரு புருஷன் மனைவிய வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள சண்டை போடுறீங்க, வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு தெரியும். யாருக்கு? வாயை தெரிஞ்சு சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு தெரியும். நீங்க சண்டை போட்ட இங்க என்ன செய்வோம்? நல்லா ஆராதிச்சிருப்போம், நல்லா ஜெபித்திருப்போம். ஆனா வீட்டுல போன உடனே 2 பேருக்கு என்ன உண்டாகும்? ஹல்லேலூயா. இதைய சொல்லல. காலையில திட்டுனீங்களா? இனி திட்ட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்கோம். ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கைய